5 days mindset mastery challenge day 8. எத்தனை பேர் உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? பாதி பேர் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். நான் டெய்லி பேசிக்கிறேனே அப்படின்னு தானே. என்னங்க பேசுகிறோம்? காலையில் எழுதுனா ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகணுமே, இன்னைக்கு கிளாஸ்க்கு போகணுமே, எனக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்குது, அந்த எக்ஸாம் இருக்குது, இதை படிக்கணும், அதை படிக்கணும், வீட்டில் பசங்களை பார்த்துக்கணும், எதையெல்லாம் பார்த்துக்கணும், ஸ்பவுஸோட பிரச்சனை, மாமியார் மாமனார் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நெகட்டிவாக யோசிச்சுட்டு என்னால் முடியலப்பா, என்னால் முடியாது, இட்ஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ, ஐ கான்ட் டூ இட், இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இப்படி தான் நம்ம பேசிட்டு இருக்குமே வழிஞ்சு என்னைக்காவது நம்மளை பற்றி உயர்வா ஒரு பாசிட்டிவாக என்னால் முடியும், நான் இதை பண்ணுவேன், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த மாதிரி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் எத்தனை பேர் பண்ணியிருக்கோம்? நியாயமாக யோசிச்சு பாருங்க. இல்லை தானேங்க? அதுதான் எங்களோட டே 8 சேலஞ்ச். நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை மாற்றுங்க. ஏன்னா உங்களோட செல்ஃப் டாக் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் மாறும். உங்களுக்கு டைரக்ஷன் மாறிச்சுன்னா லைஃபே மாறும். அதுதான் என்னோட சேலஞ்ச். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மைக்கேல் ஜார்டன், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர். ஆனால் அவர் ஹைட்டி ஸ்கூல்லேருந்து பேஸ்கெட்பால்லேருந்து அவர் தூக்கிட்டாராம். நினச்சிருந்தா அவர் என்ன நினச்சிக்கலாம், எனக்கு பேஸ்கெட்பாலே வராதுன்னு சும்மா வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. என்னால் முடியும்னு நான் சாதிப்பேன்னு உழைச்சதுனால தான் இன்னைக்கு அவர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேஸ்கெட்பால் பிளேயர். சரிங்க, ஓகே. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஜே.கே. ரோலிங், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆத்தர். ஹாரி பாட்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? அது புக்கா, மூவியில் எவ்வளோ $1 பில்லியன் அவங்க சம்பாதிச்சாங்க. 12 வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு அவங்க எழுதின புக். என்னால் முடியாத அவங்க கிழிச்சு போட்டு போயிட்டே இருந்துக்கலாமே. முடியும்னு சாதிச்சதுனால தான் அவங்களால இதை பண்ண முடிஞ்சது. கரெக்டா? சரி, நம்ம ஊரே எடுத்துக்கோங்க. பி.வி. சிந்து எல்லாருக்கும் தெரியும். பி.வி. சிந்து இஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேட்மிண்டன் பிளேயரோட போராடி நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஜப்பான் மேட்சஸ் கூட அவங்க வின் பண்ணாங்க, ஜப்பான் ஓப்பனில். அப்போ விராட் கோலி எனக்கு சொன்னார், அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்போது, நீ வின் பண்ணணும்னு எண்ணத்தோட பாரு, என்னால் முடியும்னு நினைச்சு நீ ஏன் பேட்மிண்டன் வந்தேன்னு யோசி. அதுதாங்க நானும் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் உங்களையும் பண்ண சொல்றேன். ஸோ இது இந்த ஐ கான்ட் அப்படிங்கிற வேர்டை எட் அப்படின்னு போட்டு நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு புக் கேரல் ட்ரெக் எழுதினார். அதில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் செல்ஃப் டாக் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்காக மாறதுக்கு ஐ கான்ட் அப்படிங்கிறதுக்குள்ள எட் ஐ கேன் டூ திஸ், எட் என்னால் முடியும் அப்படிங்கிறத பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த சேலஞ்ச் நீங்க இதை அக்செப்ட் பண்றீங்க. ஜஸ்ட் அந்த வேர்டு ஒரு நெகட்டிவ் டாக் எட் அப்படிங்கிறத போட்டு ரீஃப்ளேம் பண்ணி பாசிட்டிவாக மாற்றி பாருங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இனிமேல் வரப்போகிற எல்லா நாளுமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல். See you tomorrow with day 9.